ராகவ் வந்து வந்ததால் வந்து ஃபங்க்ஷன் வந்து களை கட்டுது. அங்கே ஃபங்க்ஷனில் வந்து சந்தோஷமாக வந்து ராகவ், அபி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து முரளி தாங்கிக்க முடியாமல் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இவன் வரமாட்டான்னு நினச்சி எவ்வளோ பிளான் பண்ணனே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தோன்னே வந்து அபிக்கு என்ன பண்ணுறாங்க, எப்பவும் போல் வந்து ஜுவல்ஸ் எல்லாமே கழட்டி வைக்கிறாங்க கபோர்டில். அப்போ கழட்டி வைக்கும்போது திடீர்னு வந்து அந்த கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக அங்கே ஒரு ஃபோன் இருக்குது. அதை பார்த்துட்டு அபி அதிர்ச்சிக்கு என்ன இந்த ஃபோனு பட்டன் ஃபோன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க கையில். எடுத்து இது யார் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து எதுவுமே நம்பர் தெரிஞ்ச நம்பராகவே இல்லை. இது யார் வச்சுருப்பா, அதுவும் கரெக்டாக வந்து இந்த ஃபோன் வந்து ஆனில் இல்லையே, இந்த ஃபோன் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆன் பண்ணி செட் பண்ணியிருக்கிறது வேறு மாதிரி ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ரெக்கார்டை கேட்குறாங்க. பார்த்தா அபியும் ராகவும் பேசுனது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. அப்போது யார் இதை வச்சுருப்பா, கண்டிப்பாக யார் வச்சுருப்பா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அங்கே முரளி நின்னது, அதுக்கப்புறம் வந்து நம்ம அஞ்சலி வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனது அவரை, அது எல்லாத்தையும் நினச்சி பாடுறாங்க. அந்த முரளி தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கானா, நாங்கள் 2 பேருக்கு என்ன பேசிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கேவலமாக நடந்திருக்கான், அவனை நான் சும்மாவே விடமாட்டேன், எவ்வளோ தைரியமாக தான் இந்த வேலையை செய்வான், அவன்லாம் இப்படிப்பட்டவனா, அப்போது அவனுக்கு எல்லா ஞாபகமும் இருக்கா, உன்னமும் என் மேலே ஆசை வச்சு தான் சுற்றிட்டு இருக்கானா, அவனை நான் சும்மாவே விட, இப்போவே அவன் முகத்தை கிழிக்கிறேன், அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படி சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போயிட்டோன்னே வந்து இங்கே முரளியும் வந்து நம்ம அஞ்சலியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் என் கூடவே இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, முன்னாடிலாம் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, இப்போ என் கூடவே இருக்கீங்க, இது போதுங்க, எனக்கு நிம்மதியாக இருக்குது. டாக்டர் சொன்னாங்க நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் கூடவே இருக்கிறதால எனக்கு எந்த ஸ்ட்ரெயினும் தெரியலங்க, என் மனசு ஃபுல்லாக சந்தோஷங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், பாப்பா கூட வந்து அப்படியே வந்து ஷேக்கன் பண்ணுது, வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பாருங்களேன் சொல்லிட்டு கை வச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ஆமாம்மா பாப்பா வந்து நல்லா வந்து ஒதுக்கிது இல்லை அப்படி சொல்லிட்டு அவரும் அதை வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஒன்றும் புரியாமல் அபி வந்து அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க அவங்களோட பெட்டில். நான் எப்படி சொல்லுவேன், அஞ்சலி அக்கா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, இந்த சந்தோஷத்தை எப்படி நான் பறிப்பேன், இந்த கேடு கெட்ட முரளியை பற்றி நான் சொன்னேன்னா அவங்க மனசு அவ்வளோ வந்து பாதிக்கப்படுமே, நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அழறாங்க. இப்போ சொல்ல வேணாம், டெலிவரி வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம், டெலிவரிக்கு அப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ அவங்ககிட்ட இது கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நேராக போகிறாங்க. நேராக போயிட்டு உடனே வந்து பார்த்துட்டே இருக்காங்க, எப்படியும் இவன் தேடுறதுக்கு இந்த ஃபோனை வருவான், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க அந்த ஃபோனை. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, முரளி வந்து யோசிச்சுட்டே நிற்கிறாரு வெளியே. இன்றைக்கி எப்படி உள்ளேருந்து கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முரளி என்ன பண்ணுற அப்படின்னு. இல்லை அந்த ஃபோன் ஒன்று வச்சேன்ல ரெக்கார்டுக்காக, அதனால் மறுபடியும் வைக்கலாமா அப்படின்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சும்மா வச்சு எல்லாரும் சந்தேகத்தை கிளப்பி விடாத, இதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டு முரளி அப்படின்னோடனே, இருந்தாலும் சரி ஓகே இப்போ வைக்கல, ஆனால் எப்போ தேவையோ அப்போ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. இங்கே வந்து முரளியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கவனிக்கிறாங்க நம்ம அபி. என்ன பண்ணாங்க, முரளியை பார்த்துட்ருக்காங்க. முரளி வந்து இதை கவனிச்சிடுறாரு. என்ன அபி நம்மளை இப்படி வித்தியாசமாக பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்படி வர மாதிரி வராரு. என்ன அபி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை, சில திருட்டு பூனைங்க திருட்டுத்தனம் பண்ணி தெரியுதுங்க, அதுங்க பற்றி பார்த்துட்ருக்கேன். எந்த பூனையை பற்றி சொல்கிறீங்க? இங்கே சில திருட்டு பூனைங்க வந்துச்சுங்க, வந்து ஏதாவது பொருள் இருக்குமா, ஏதாவது இருக்குமா, ஏன் பெட்ரூமில் கூட நுழையலாமான்னு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுதுங்க, அதுங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு இப்போ என்ன இப்படி சொல்கிறா, பெட்ரூமில் நுழையிறதா, நம்மளை பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாளா, நம்ம பெட்ரூமில் ஏதாவது ரெக்கார்ட் வச்சதை கண்டுபிடிச்சிருப்பாளோ, கண்டுபிடிச்சதை கேட்டிருப்பாளே, விடமாட்டாளே கேட்காம, ஒன்றுமே புரியலையே, அப்போ எதனால் அவள் திருட்டு போன நம்மளை சொல்லிட்டு போனா, நம்ம திருட்டுத்தனத்தை எப்படி அவள் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாவது. இதை இப்படியே விடக்கூடாது, அபிமானத்தில் என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே வந்து ராகவ் வந்து அபியை பார்த்துட்டு, என்ன அபி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அக்காவுக்கு ஒன்று டெலிவரிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நானும் கொஞ்ச நாள் தான் உங்கள் கூட இருப்பேன்ல அப்படின்னு ராகவ் யோசிக்கிறாரு. எப்போவுமே இதை பற்றி நான் தானே பேசுவேன், இன்றைக்கி நீ பேசுகிற அப்படின்றாரு. இல்லை சும்மா பேசினேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும் ஒருத்தர். கொஞ்ச நாள் நான் பிரிய போகிறேன்ல, அதுக்காக நான் சொன்னேங்க, இந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் நல்லா பழகிட்டேன், பிரியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உங்களுக்காக நான் பிரிஞ்சு தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அபி. இதெல்லாம் கேட்டு ராகவ் மனசு கஷ்டப்படுறாரு. நீ இங்கேயே இருக்கலாம் அபி, என் கூடவே இருக்கலாம், என் ஒய்ஃபாக சந்தோஷமாக காலம் ஃபுல்லாக உன் கூட வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடி, ஆனால் நீ அந்த தப்பு பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் இதில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வருத்தப்படுறாரு. அபியை நினச்சி இதோட முடியுது.